ஸோ பிக் பாஸில் இப்போ கடந்து வந்த பாதை டாஸ்க் தான் நடந்துச்சு. அதில் வந்து அரோராவும் விக்ரமும் அவங்களோட ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அரோரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க போல இருக்குது. சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா ஏற்கனவே வந்து குழந்தைங்க அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி தான் குழந்தை பெற்றிருக்காங்க. பட் பிறந்தது வந்து அரோரா. ஸோ பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இதாக இருக்குது. அப்போ அவங்க பாட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க, அரோரா சின்ன பொண்ணாக இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்போதே குப்பையில் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. அது கேட்டு அரோராவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான். எப்போவுமே அவங்க அம்மா அப்பாவோட அன்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இதை வந்து ஒரு ஸ்கூலில் போகிறப்போ மற்ற குழந்தைங்களோட அம்மா அப்பாலாம் செல்லமாக வச்சுருக்கும் போது இவங்க ரொம்ப ஏங்கியிருக்காங்க அதை பார்த்து. அப்போ நமக்கு காய்ச்சல் வந்தாலாவது நம்ம அம்மா நம்மளை பார்த்துப்பாங்க, ரோட் கிராஸ் பண்ணும்போது நம்ம அம்மா நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் வர வைக்கிறதுக்காக ஒன்றுனா பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு அவங்க அம்மாவோட அன்பு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்புறம் 11 வயசு இருக்கும்போது என்ன வேணால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 5 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே இருந்திருக்காங்க. இருந்து அப்புறமா பயந்து திரும்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க போல இருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்து அந்த சிம்பத்தியில் கொஞ்சம் லவ் கொடுத்துருக்காங்க. அதாவது சரி இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ ஏங்கி போய் வெளியே போயிட்டாலே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சிம்பத்தி லவ்வாக தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நிறைய நாள் அப்படியே ஓடி இருக்கு. உங்கள் வீட்டில் வந்து மற்ற இவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே இவங்களோட ரொம்ப பெரியவங்க போல இருக்குது, 10 வயசு அந்த மாதிரி மூத்தவங்க. ஸோ இவங்களுக்கு யாரோடையும் பெரிய பாண்டிங் இல்லை, ரொம்ப தனிமையிலேயே வளர்ந்துருக்காங்க. எப்படா அம்மா அப்பா அன்பு கிடைக்கும்னு ஏங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த டீனேஜ் வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து அவங்களோட லைஃபோட ஒரு நல்ல கோல்டன் பீரியடாக இருந்திருக்கு. டீனேஜ் வந்ததுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்புறமா காலேஜ் போயிருக்காங்க. காலேஜ் போயிட்டு கோவிட் டைமில் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போது ரொம்ப நாள் வீட்லேயே இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி இனிமேல் இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெல்த்தையும் விட்டுட்டு எல்லாமே விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் தனியாக ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த ரூமில் தான் அவங்க முதல்ல நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கத்தி அழலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாகவே தான் இருப்பேன். யார்கிட்டேயும் நான் ரொம்ப கோவப்பட மாட்டேன். ஸோ எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்கிட்ட ஒரு அம்மா அப்பான்னு அன்பு காட்டுறதுக்கு யாருமே கிடையாது. கடைசி நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம தான் அன்பாக வச்சுக்க முடியும். நான் தான் எனக்கு அம்மா, நான் தான் எனக்கு அப்பா, நான் தான் என்னை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு நான் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். நானாக என் சொந்த காலில் நின்னேன், நானே எல்லாமே சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரி சொல்லி முடிச்சிருக்காங்க. நான் எப்போவுமே சோகமாகவே இருக்க மாட்டேன். ஏன்னா சோகமாக இருக்கிறதுக்கு கூட ஒரு சோம்பேறித்தனம் வேணும். ஸோ நான் அதுக்கு கூட நான் சோம்பேறித்தனப்படுவேன். அதனால நான் வந்து சோகமாக கூட இருக்க மாட்டேன், எப்போயுமே என்னை ஹாப்பியாக தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள கவனிக்கிறதே இல்லை, அவங்க மொபைல்லே அப்படியே மூழ்கி போய் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சைல்டுஹுட் தான் அரோரா வந்து சின்ன வயசில் அனுபவிச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்களோட கடந்து வந்த பாதை டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக விக்ரம் கடந்து வந்த பாதை டாஸ்க் அப்டேட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.